தமிழகத்தில் ஜெயிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. 30 வருடங்களாக கருத்து கணிப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஒரு பரபரப்பான ஒரு கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் மிக துல்லியமான கருத்து கணிப்புகளை வழங்கி வரும் ஒரு முன்னணி நிறுவனம் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து வெளியிட்ட சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியலிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆய்வின்படி தமிழகத்தில் நீண்ட காலமாக நீடித்து வந்த இருமுனை போட்டி என்பது மறைந்து ஒரு மும்முனை போட்டி என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய சரிவு என்பது ஏற்படும் என்றும் அக்கட்சி வெறும் 40 50 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என இந்த சர்வே முடிவுகள் வெளியாகிறது. இது திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட பல தொகுதிகளில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதை காட்டுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 100 110 இடங்களை கைப்பற்றி பெரும் கூட்டணியாக உருவெடுக்கும் என்றும் இந்த கருத்து கணிப்புகள் கொள்றாங்க. முதல் தேர்தலிலே அதிரடி காட்டும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 70 75 இடங்களை பிடித்து தமிழக அரசியலின் கிங் மேக்கராக மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 112 இடங்கள் கிடைக்காதால் தமிழகத்திலே ஒரு தொங்கு சட்டசபை அமையும் சூழல் உருவாகி இருக்கிறது. 1952க்கு பிறகு தமிழகம் சந்திக்க போகும் மிக முக்கியமான அரசியல் நெருக்கடியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த கணிப்பில் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்றால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிலவப்போகும் அரசியல் இழுபறிதானா. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க சுமார் 8 18 வருடங்கள் வரைக்கும் தேவைப்படக்கூடிய நிலையிலே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு ஆதரவளிக்க முன் வருமா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இந்த சர்வேயின் உட்பிரிவு தகவலின்படி விஜய் தனது கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் என்றும் அவர் அதிமுகவுக்கு அல்லது திமுகவிற்கு ஆதரவு அளித்து ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க விரும்ப மாட்டார் என்று கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே ஒரு 8 தொகுதிகள் என்பது இழுபறியாக அதிமுகவிற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என அந்த நிறுவனம் சொல்றாங்க. மொத்தத்தில் விஜயகாந்த் ஒரு காலத்திலே எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அல்லவா, அந்த நேரத்தில் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதே போலத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் முதலிடத்திலே அதிமுகவும் 2ஆம் இடத்திலே தமிழக வெற்றி கழகமும் 3ஆம் இடத்திற்கு திமுகவும் தள்ளப்படும் என இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது அதிரடியாக வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவின் மீது மக்கள் அதிருப்தி, அதே போல மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அதிமுகவுடைய ஆட்சி தான் சிறந்தது என நினைக்கக்கூடிய மக்கள் தான் தற்சமயம் தமிழகத்திலே மனம் மாறிக்கொண்டு அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்த இருப்பதாகவும் அதன் காரணமாக 100 110 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த 110 தொகுதிகளையுமே ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அதிமுக பதிவு செய்துவிட்டால் தன்னிச்சையாக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என அந்த நிறுவனம் அதிரடியான தகவலை சொல்லியிருக்காங்க. ஒருத்தந்து பார்க்கலாம் இது நடக்குமா என. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.